குழம்பை எடுத்து பார்க்க போகிறோம். சுடையா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கிறீங்கள். நெத்திலி குழம்பு ரெடி. வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெத்திலி கருவாடு குழம்பு தான் பார்க்க போகிறோம். நெத்திலி கருவாடு குழம்புனாலே வேறு லெவலில் இருக்கும். அதை தான் பார்க்க போகிறோம். நெத்திலி கருவாடு வேணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க அந்த மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் வீட்டுக்கே நெத்திலி கருவாடு ஆர்டர் பண்ணிக்கிறலாம். வாங்க வீடியோ கருவாடு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ரொம்பலாம் எடுத்து குழம்பு வைக்கல, கொஞ்சோன்னு மட்டும் கயிறு அழகா. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெறும் 100 கிராம் கருவாடு எடுத்தாலே போதும் நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு. ஒரு சின்ன குடும்பத்துக்கு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேருக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறதுக்கு 100 கிராம் போதும். இது நம்ம இது பண்ண தேவையில்லை, இப்படி நல்லா அலசி நம்ம கழுவுனா மட்டும் போதும். வயிற்று பகுதியை மட்டும் லைட்டாக பிச்சுக்கிட்டா போதும். ஏன்னா இது மண்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த வயிற்று பகுதியை மட்டும் லைட்டாக, அந்த வயிற்று பகுதியில் மட்டும் கொஞ்சம் குடல் இருக்கும், அதை மட்டும் கையாலே பிச்சு போட்டுடலாம். இப்படி கையாலே பிச்சா போதும். என்னடா பார்க்குறிய? என்ன பார்க்குறிய? கோழி குஞ்சா? பாருங்க, அந்த இதை அப்படியே ஆஞ்சாச்சு. இவ்வளோ ஸ்லோவாக வருது ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்னு போய் ஓஸ்குள்ளே போய் பார்க்குறீங்களா? ஓஸ்குள்ளே போய் தான் பார்க்கணுமா? நல்லா இப்போ அலசணும். இந்த உடம்பு நல்லா அலசிக்கிறங்க, நல்லா கழுவிக்கிறங்க. கழுவிட்டீங்கன்னா நல்லா அப்படி பளபளன்னு இப்படி ஆயிரும். இது வேணும்னு சொல்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நீங்கள் வந்துக்கிட்டு 1 கிலோ வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் குறைஞ்சதும் ஒரு 10 நாள் இந்த வச்சு குழம்பு வைக்கலாம். அவ்வளவுக்கு இருக்கும், ரொம்ப வரும். எவ்வளோ பீஸுன்னு மட்டும் பாருங்கள். இதை வந்து வறுத்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், நல்லா சேவு மாதிரி முறுமுறுன்னு இருக்கும். குழம்பு வச்சா, நெத்திலி குழம்பு வச்சா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம குழம்பு தான் வச்சு காமிக்க போகிறோம். சின்ன நெத்திலி, பெரிய நெத்திலி, கருப்பு நெத்திலி அப்படி இருக்கும், செவுளு நெத்திலி. இதில் வந்து சின்ன நெத்திலி தான் இது. இது வந்துக்கிட்டு பெரிய நெத்திலியோட இது விலை கொஞ்சம் கம்மி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேணும்னு சொல்கிறவங்க நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணிக்கிறலாம். ஆர்டர் பண்ணி இதே மாதிரியே குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துக்கிறலாம். என்னடா திங்கிறிய? என்னது என்னது? சொல்லு. இது வந்துக்கிட்டு தேங்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு அரைச்சிருக்கு. தேங்காயில் வெங்காயம், வெள்ளைப்பூடு அரைச்சிருக்கு, அம்மியில் அரைச்சது. எங்கள் வீட்டில் ஏன்னா கரண்ட் இல்லாதனால இன்றைக்கி அம்மியில் அரைச்சிட்டு வந்திருக்காங்க. இது வீட்டு மசாலா. இது வீட்டு மசாலா, நம்ம வீட்டு மசாலா தயாரிக்கிறது. கடுகு, இதான் நெத்திலி கருவாடு அலசி வச்சது. நெத்திலி கருவாடு ஆஞ்சு வச்சிருக்கிறது. இது வந்து தக்காளி, முருங்கைக்காய். கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் போடலாம், எங்கள்கிட்ட கத்திரிக்காய் இல்லை, முருங்கைக்காய். வெங்காயம், உப்பு, அப்புறம் பச்சைக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. தூக்குப்பா. அப்பா வீடியோ எடுக்கணும்டா. தூக்குப்பா. அப்பா தூக்குப்பா. அப்பா தூக்குப்பா. ஊத்துனே எண்ணெய். கடுகு, கடுகு வெடிச்சிட்டு
அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், இது பெரிய வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் கருவாட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். பொதுவாகவே பிள்ளைகளுக்கு 2 சின்ன வெங்காயம் எடுத்து கொடுங்க, தின்னு சளி இறங்கும். சின்ன பிள்ளைகளுக்கு பொதுவாக எங்களோட பிள்ளைகளும் வெங்காயம் தான் என்னோட பிள்ளை. தக்காளி செல்ல கியூட்டுக்கு ஒன்று. போட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைப்பேன். எனக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டா கருவேப்பிலை ஊனி இலை தட்டத்தில் இருக்கா? கருவேப்பிலை இலை தானே? வாழெல்லாம் இடத்துல இருந்தா எண்ணெய் வைத்த தண்டி பச்சை காடு போட்டு எனக்கு நல்லா காரமாக வேணும். அதுக்கப்புறம் முருங்கை காய் முருங்கைக்காய், மசாலா விட்டு மசாலா, கொஞ்சம் முன்னாடி கருவாடை போட்டுற வேண்டியதான். அப்புறம் கொஞ்சம் உப்பு போடு. கருவாட்டில் உப்பு இருக்குங்களா? இருக்காது. போடு. நெத்திலி கருவாட்டில் உப்பு இருக்காது. மூடி வச்சிருங்க. கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கி சாப்பிடணும். வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கணும். அது வரைக்கும் லைட்டாக படுத்து கிடக்குறேன். இது எனக்கு அதான் உனக்கு தான் வேற யார் நான்லாம் சாப்பிட மாட்டேன். பாவக்கா நீங்க என்னைக்கு சாப்பிட்ருக்கீங்க? நீ சாப்பிடாதனால அப்படி இருக்கு. கொஞ்சமா காய்கறி சாப்பிட்டா பாவக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்குமா? ஏன் நல்லது. இதெல்லாம் பாவக்காய் சாப்பிட்டா என்ன அதோட நன்மை சொல்லுங்க. பாவக்காய் உடம்புக்கு நல்லது. அது நல்லது என்னது? கெட்ட புழுக்களை வெளியேற்றும். சரி. அது அப்புறம் வந்து பாவக்காய் நல்லதாமா? நோய் எதிர்ப்பு சக்திக்கெலாம் நல்லது. எத்தனை பேர் இந்த பாவக்காய் தின்றுக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா. பாவக்காய் நிறைய பேர் தின்றுப்பாங்க. கசக்கு கடுமையாலாம். கஞ்சிக்கு மட்டும் நல்லா இருக்கு. கஞ்சி கூட மீனை தானே கப்பிய. ஏன் சண்டை வரியா? குள்ளல் சண்டை விடாதீங்க. குள்ளர் வண்டு
வண்டு முருகன் என்னம்மா? சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாய்ந்தாடம்மா சாய். குழம்பை எடுத்து பார்க்க போகிறோம். ஓ, கருவாட்டு குழம்பு மணக்க ஆரம்பித்து விட்டது. ஒன்றும் தெரியல, பக்கத்தில் அது மணக்க ஆரம்பித்து விட்டது. லைட்டாக வருது, மூக்கு அடைச்சிருக்கணும். கருவாடு எடுத்துக்கணும், நெத்திலி எடுத்துக்கணும். இப்போ நான் பாறையாக போட்டு வச்சிருக்கியா, சீராக போட்டு வச்சிருக்கேன், நெத்தில தான் போட்டியே. ஆமாடியா, சிரிச்சிருக்க, இல்லைன்னா கஷ்டப்படுவா. அப்படியே குழம்பு தூக்கி அப்படியே வாயில ஊற்றி விட்டுருவேன். சுட சுடையா எவ்வளோ அழகா இருக்குது பார்த்துக்கிறீங்கள். நெத்திலி குழம்பு ரெடி. எனக்கும் பாவக்காய் ரெடி ஆகல, என்ன பண்றது? வணக்கம், உங்கள் மீனவன். சொல்லுங்கதா, சொல்லுங்க. வணக்கம், உங்கள் மீனவன். சொல்லு வணக்கம். சொல்லுங்கதா, வணக்கம் உங்கள் மீனவன். சொல்லுங்க வணக்கம். வணக்கம் சொல்லு. வீடியோ பார்த்து பேசவே மாட்டாரு, தனியாக இருக்கும் புலம்பி தள்ளும். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். இறப்பா கண்ண பாரு. அவ்வளோதான், இறக்கிடுவோம். ஒரு ஆளு மண்டையை விடுது, எப்படி அள்ளு? அல்ல லவனு செய்யாச்சு. எனக்கு ப்ராப்ளம். இப்போ நாங்கள் நெத்திலி கருவாடு வச்சாச்சு. இந்தா சாப்பிடுதா, சாப்பிடு. இந்தாங்க வந்தாங்க நெத்திலி கருவாடு. முருங்கைக்காய் வேணுமாக்கு? இந்தாங்க ஒரு முருங்கைக்காய், இந்தாங்க ஒரு முருங்கைக்காய், இந்த 2 முருங்கைக்காய் போதுமா? கருவாடை பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சும்மா இப்படி உரிச்சிடலாம். பாருங்க, உரிச்சுட்டு இந்த முள்ளு கறியை மட்டும் கொடுக்கலாம் தைரியமா. முள்ளு லாக்கா இருந்தா வருங்க, இப்படி முள்ளு லாக்கா வந்துடும். அது மட்டும் தான் அந்த முள்ளு. உருளைக்காய் சோத்தை உருட்டி நடுவுக்குள்ள ஒரு மீன் வச்சாங்க, கருவாடு வச்சாங்க. காட்டுங்க. சோறை நல்லா இப்படி உருட்டிக்கணும். நல்லா வச்சுக்கிட்டு அதில் ஒரு 2 கருவாடு பீஸ் வச்சுட்டு சின்ன குட்டியே நாங்கம்மா என்னடா பண்றிய? முருங்கைக்கால முள்ளு பார்த்துக்கிட்டு இருக்கா. முருங்கைக்கால முள்ளு பார்த்து திங்கிறீங்களாடா? என்னது மாத்தின்றிய? ஏன்றா என்னது அது? என்னதுதா? என்னது ஏன் திங்கிரி? அள்ளி சாப்பிடு. பொம்மை படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க, அள்ளி சாப்பிடு. சாப்பிட்டுட்டு பொம்மை படம் பார்க்கலாம். சியான்ரா, நீங்க என்ன சியான்சி என்ன சாப்பிடுறியா? சியான்சி போத்தாவா? ஏன் அது கறி இல்ல, முருங்கைக்காய் உருகிறதுக்கு. என்ன மசாலா தீர சொல்லுங்க. என்னது அது?
கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி முயற்சி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்குது, உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கருவாட்டு குழம்புல இந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சாலே ஒரு தனி சுவை தான். ஒரு வஞ்சரம் குழம்புக்கு அடுத்து நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு சொல்லலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்க. வஞ்சர் மீன் வேணும் சொல்கிறவங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நம்மள்ட்ட இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பாருங்கள், இப்போ நெத்திலி பாருங்கள் நம்ம 100 கிராம் தான் சமைச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு அரை கிலோ வாங்கினா கூட போதும். அரை கிலோ வாங்கினாலே நீங்கள் 5 நாள் வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் 5 சண்டே சமைச்சு சாப்பிடலாம், ஒரு மாதம் சமைச்சு சாப்பிடலாம். அரை கிலோ வாங்கினாலே அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் கருவாடு. அப்புறம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கருவாடு. விலை வந்து ரொம்ப கம்மி தான், நீங்கள் வாங்கி தைரியமாக சாப்பிடலாம். பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். இன்னைக்கு அவருக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி